Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Poco X6 Neo அண்ட் ஒரு புது லைனப்போட மார்ச் 13 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாலயும் சரி குளோபல் மார்க்கெட்லயும் சரி. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சைனால Redmi-யோட Note 13R Pro வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதே தான் பேர் மாத்தி இந்தியாலயும் குளோபல் மார்க்கெட்லயும் வந்து Poco X6 Neo வந்து ஒரு புது லைனப்போட வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த Neo சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதான்ட்டு ஆஃப்டர் சேலுக்கு தான் தெரியும். நல்ல சேல் கொடுத்துச்சுனா கண்டினியூ ஆகும். அப்படியே கொஞ்சம் மொக்க வாங்குச்சுனா கண்டினியூ ஆகாது. அங்கே டிராப் ஆயிடும். சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபோன்ல அப்படி என்னதான் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இந்த ஃபோன் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து வர்த்தா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். மறக்காம கீழே கிளிக் பட்டன் ஆல்ரெடி பிரஸ் பண்ணுங்க. வாங்க இந்த Poco X6 Neo வீடியோக்குள்ள போயிடலாம். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து Poco X6 Neoல பேக்கில் வந்து டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்த டிசைன் தான் Note 13 சீரிஸில் பேக் பேனல் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த Poco சீரிஸ்லேயே வந்து இந்த ஃபோன் தான் ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டும் கூட இந்த ஃபோன் வந்து ரொம்ப கம்மி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பண்ணதுக்கும் ரொம்பவே லேஸாகவும் கொஞ்சம் கிரிப்பாகவே இருக்கும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த Poco X6 Neoல சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், அதுவும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 இந்த ஃபோனில் எதிர்பார்க்கணும். 1000 நிட்ஸ் வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட் சைட்லாம் போகிறப்போ இல்லை டேரக்ட் சைட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிள் ஆகும். எந்த விதம் லாஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். காரங்களோட 5% கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா 108 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லாசஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும். பெஸ்ட்டாக இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஓரளவுக்கு தான் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாங் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து MediaTek Dimensity 6080 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பற்றி ரொம்பவே பில்ட் அப் பண்ணுற மாதிரி இது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த 10,000 ரூபாய் ப்ராசஸரை விட இது மட்டமாக தான் ஃபார்ம் பண்ணும். Snapdragon 695 ப்ராசஸரை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபார்ம் பண்ணாது. அதே வந்து Dimensity 6100+ இப்போ ரீசெண்டாக வந்து சாம்சங் F15 5G வந்து லான்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அதில் விட இது ரொம்பவே கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸர் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான பழமும் இல்லை. கேமிங்லாம் வந்து விளையாடிக்கலாம். ஹை கிராஃபிக்ஸ் எல்லாம் கேமிங் விளையாட முடியாது. சின்ன சின்ன கேமிங்லாம் விளையாடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து DDR4X RAM கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரைஸ் செக்மெண்ட் செட் ஆகும்னா இந்த பிலோ 13,000 இருக்கிற ஃபோன்லாம் வந்து பெஸ்ட்டாகவே ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபோன்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் மியூசிக் கேட்கலாம், இல்லை மூவி பார்த்துக்கலாம், இல்லை சாங்ஸ் கேட்கலாம். 2 இயர்ஸ்க்கான மேஜர் OS அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து Android 14 கொடுத்த கூட ஒரு 2 இயர்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்து Android 14 கொடுக்காம Android 13 கொடுத்துட்டு 2 இயர்ஸ் OS அப்டேட் கொடுக்குறான்றது இந்த ஃபோன் வந்து எதுக்காக வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கேமரா வைஸும் பிரைமரி கேமரா சூப்பராக இருக்குது. பேட்டரி பேக்கப் ஒரு லாங் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 3.5mm அடிச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனபிளான விஷயம் பர் பைக். எதுக்காக இந்த ஃபோன் வாங்க வேணாம்? இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸாக வந்து எந்த விதமான பணமும் இல்லை. பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா மட்டும் தான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்து செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. Android 13 வந்து லான்ச் ஆகுது. நீங்கள் வந்து Android 14 வந்து லான்ச் பண்ணி நீங்கள் 2 இயர்ஸ் OS அப்டேட் கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். பர்சனல் மோஸ்ட்லி வந்து Android 14 வந்து லான்ச் பண்றாங்க. இவங்க தான் வந்து Android 13 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாத விஷயங்கள். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்குறப்போ இந்த ஃபோன் வந்து எந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரும்னு above 50,000 மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவி பார்ப்பேன், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும், மூவி ஹை குவாலிட்டி மூவி பார்க்குறேன், கேமிங் அந்த அளவுக்கு விளையாடுறதில்லை, அப்புறம் இந்த பேட்டரி எனக்கு லாங்காக தேவை அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் கேமிங்காக வரேன், செல்ஃபி கேமரா பெஸ்ட்டாக நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து யூசர்ஸ் ஃபோனாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் வேற என்ன டவுட்டாக இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம கீழே பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. பை பை.